மணவாளன், ஒரு மணவாட்டி, ஒரு கணவன் மனைவி மேலே ஒரு பெரிய அன்பு, ஒரு மகிழ்ச்சி. திருமணமானாலே பாருங்கள், ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கு ஒரு மனைவி வருகிறாள், ஒரு வாழ்க்கை துணை ஆண்டவர் தருகிறார் என்ற சந்தோஷம். அதே மாதிரி ஆண்டவர் மணவாளன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவாராம். நம்மை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா? உங்களை குறித்து சந்தோஷப்படுறாரா? நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் செய்கிற காரியம் உமக்கு சந்தோஷமா, உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேன்னா அப்படின்னு நான் கேட்பேன். ஒரு ஊழியம் முடிஞ்சு வந்த உடனே, ஆண்டவரே நான் செய்த ஊழியம் உமக்கு சந்தோஷமா என்று நான் கேட்பேன். அவர் சந்தோஷப்படுவதும் தெரியும், கொஞ்சம் வருத்தப்படுவதும் எனக்கு தெரியும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உள்ள உறவில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது விளங்கி கொள்ள முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மிலே மகிழும்படிக்க நம்ம நடந்து கொள்ளணும். நான் மணவாட்டி, இயேசு கிறிஸ்து மணவாளன், என்னிலே நீங்கள் மகிழணும் ஆண்டவரே. நமக்குள்ளே உள்ள உறவு ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவை போல, மணவாளன் மணவாட்டிக்குள்ள உறவை போல இயேசுவோடு கூட அந்த மாதிரி அன்பிலே நாம் இணைந்திருக்கணும். இந்த நாளில் அதை நினைத்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என் மணவாளன், நீங்கள் எப்போவுமே என்னை குறித்து சந்தோஷப்படணும். எப்போ ஒரு மனைவி குறித்து கணவனுக்கு சந்தோஷம், ஒரு கீழ்ப்படிந்து இருக்கும்போது, சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கும் பொழுது, ஒரு ஒழுக்கமாக பரிசுத்தமாய் நடக்கும்போது, ஒரு கணவனுடைய முகம் கோணாமல் நடக்கும்போது தான் மனைவி குறித்து சந்தோஷம் வரும். நாமும் அப்படி இயேசுவனிடத்தில் அவரை துக்கப்படுத்தாதபடி நடந்து கொள்ள அர்ப்பணித்தா நம்ம கூட எப்போவுமே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் அந்த அன்பின் உறவு நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார். தகப்பனே, நீர் என்னுடைய மணவாளன், இயேசுவே மணவாட்டியாய் உம்மோடு நான் நெருங்கி வாழவும், எப்பொழுதும் உம்மோடு கூட நீர் சந்தோஷப்படுகிற மாதிரி நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.